Hi all, welcome to Demystifying Markets. ஸோ நாளையோட அனாலிசிஸ் தாங்க டிசம்பர் 10க்கான அனாலிசிஸ். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரையும் பர்ஃபெக்டாக இன்னைக்கு ரேஞ்ச்குள்ளே தாங்க இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம லைவ் மார்க்கெட்லையும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பர்ஃபெக்டாக இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பர்ஃபெக்டாக இது ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன் 15 மினிட்ஸ்ல இட் வாஸ் தேர் இன் ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட்டும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டி எந்த இடத்துல இன்னைக்கு ஹோல்ட் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. பெர்ஃபெக்ட்டா எந்த இடத்துல ஹோல்ட் ஆயிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த பையிங் சிங்கிள் பிரிண்டான ஜோன் கிட்ட வரும்போது ஹோல்ட் ஆயிருக்காங்க. வேறஸ் பீபாக்ல கிளியர் ரிஜெக்ஷன். ஸோ நிஃப்டி பொறுத்தவரையும் இன்னைக்கு அகைன் இட்ஸ் அ டைரக்ஷனலான ஒரு ரேஞ்ச் தான். ஒரு ரேஞ்ச் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஸோ 24,650 to 24,800 கிளியர் சப்போர்ட் அண்ட் கிளியர் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் அங்க வரும்போது சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அங்க வரும்போது ரெசிஸ்ட் ஆயிருக்காங்க. இது நம்ம லைவ்லயும் பார்த்தோம். ஸோ ஃபர்தரா ஐபி எக்ஸ்டென்ஷன் குடுக்கல. பட் இன்னைக்கு பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அட் த லெவல் ஆஃப் 24,700. இந்த லெவலும் நம்ம இன்ட்ராடேல நெறையவே டிஸ்கஸ் பண்ணோம். லைவ் ட்ரேடிங் செஷன்ல பார்த்தீங்கன்னா, 24,700ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். பிகாஸ் அந்த லெவல தாண்டி இன்ட்ராடேல அது கொஞ்சம் நேரம் சப்போர்ட்டா இருந்தது. வேறஸ் அந்த லெவல தாண்டின ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஹோல்ட் ஆயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அது ரெசிஸ்டன்ஸா டர்ன் ஆச்சு. ஸோ இன்ட்ராடேவ பொறுத்தவரையும் இந்த 24,700ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான லெவல்ங்க நிஃப்டிய பொறுத்தவரையும். ஸோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டில மேஜர் ஃபால் பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி மோர் தென் 2% இன்னைக்கு ஃபால். ஸோ இதுக்கு உண்டான அனாலிசிஸும் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்ல. பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு 6 டேஸ் பிஃபோர் எஃப்எம்சிஜி அனாலிசிஸ். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அவங்க வச்சிருந்தாங்க. ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷனா இருந்தாங்க. ஸோ இண்டெக்ஸ் டூ வாட்ச் அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இது நம்ம மெம்பர்ஸ் கம்யூனிட்டில இருக்கும். ஸோ வேணுன்றவங்க இந்த ஜாயின் பட்டன் மூலியமா இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மெம்பர்ஷிப்ல. ஸோ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட எஃப்எம்சிஜி இண்டெக்ஸும் நம்ம இந்த போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இண்டெக்ஸ் ஏன்னா ஒரே இடத்துல கன்சாலிடேஷன் பார்த்தீங்கன்னா, நிஃப்டிய பொறுத்தவரையும் என்ன என்ன நிஃப்டி எஃப்எம்சிஜிய பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷனா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சாலிடான ஒரு கன்சாலிடேஷன். ஸோ நல்ல ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெலிவரி இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ விச் இஸ் லைக் இட்ஸ் லைக் அ டெரிவேட்டிவ். ஸோ சோர்ஸ் ஆல்ரெடி அவங்க இந்த இடத்துல பில்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ இது கிளியரா பார்த்தீங்கன்னா, இது ப்ரீ ஒர்க் அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு ரெப்ளிகா தான் இது. அதோட ஒரு டெரிவேட்டிவ் தான். திஸ் இஸ் நாட் அ சோர்ஸ். இது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது அப் சைடோ, டவுன் சைடோ நடக்க போகுதுன்றதுக்கு, ஸோ இத வாட்ச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம மெம்பர்ஸ் வீடியோலயும் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம். ஐ மீன் அந்த அந்த வீடியோலயும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆ அதோட மூவ்மெண்ட் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் எக்ஸஸ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லாம் நல்ல ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட நல்ல ஒரு 100 பாயிண்ட்ஸ் பீபாக் ரிஜெக்ஷன்ல கிளியரா செல்லிங் எக்ஸஸ். வித்தின் 30 மினிட்ஸ் ஆஃப் ஏ பீரியட்லயே அவங்க ஆல்மோஸ்ட் என்டையர் 100 பாயிண்ட்ஸ கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இது இன்னைக்கு நம்ம லைவ்லயும் நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கமிங் பேக் டு நிஃப்டி. ஸோ நிஃப்டிய பொறுத்தவரையும் ரிலையன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்த்திருந்தோம். 1300 லெவலுக்கு மேல லாஸ்ட் ஒரு 4 டேஸ் க்ளோசிங் மெயின்டெயின் பண்ணாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 1300 கீழ வந்துட்டாங்க. ஸோ அதுவும் நம்ம இம்பார்ட்டன்ட்டா வாட்ச் பண்ணணும். ஸோ நிஃப்டிய பொறுத்தவரையும் 24,700 அந்த ஜோனுக்கு கீழ தான் இன்னையோட க்ளோசிங்கும் இருக்குங்க. சப்போஸ் நிஃப்டி இந்த லெவல்லேருந்து மேல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்னியோட டே ஹைய தாண்ட முடியல. இன்னியோட ஐபி எக்ஸ்டென்ஷன் அவங்களால குடுக்க முடியல இல்லையா? ஸோ 24,800 could be the first and the important level of resistance for Nifty. ஸோ இந்த லெவலையும் தாண்டின ஒரு பிரைஸ் அக்செப்டன்ஸ் இஸ் டெஃபினெட்லி ரிக்வயர்ட். ஸோ 24,900 இஸ் கோயிங் டு பி த செகண்ட் லெவல். பிகாஸ் நம்மளுக்கு இந்த லெவல்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸஸும் நல்லாவே இருக்கு. அண்ட் 850ய பொறுத்தவரையும் நல்ல ஒரு புவரையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த மைனர் லெவல். ஸோ மைனர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, 24,850 விச் இஸ் த இம்பார்ட்டன்ட் லாங் டைம் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஒரு 2 டேஸ். ஸோ லாங் டைம்னு கிடையாது. ஒரு 2 நாளாவே அந்த லெவல்ஸ் ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸஸ் பிளேஸ் பண்ண லெவல் பார்த்தீங்கன்னா 24,900 which is going to be the important level. On top of it again 25,000ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சைக்காலஜிக்கலா அந்த நம்பரும் நம்மளுக்கு could be a resistance. ஸோ டவுன் சைட்ல வராங்க அப்படின்னா, இன்னியோட பீபாக் 24,700. இன்னியோட பீபாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. பிகாஸ் இன்னைக்கு அவங்க இன்ட்ராடேலயே அது சப்போர்ட் வெர்சஸ் ரெசிஸ்டன்ஸா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் வராங்கன்னா, இன்னியோட இன்ட்ராடே சப்போர்ட் which is 24,650.
அண்ட் இந்த லெவல்ல வரும்போது நம்ம வந்து நம்ம லைவ் மார்க்கெட்ல வந்து ஆர்டர் ஃப்ளோவும் வச்சு தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். அப்போ ஆர்டர் ஃப்ளோ நம்ம பார்க்கும்போது இந்த இந்த ஒரு கேண்டில்ல மட்டும் தான் ஆல்மோஸ்ட் ஒரு பையிங் டெல்டா வந்து இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டில் ஒரு 11:00 வரையும் பெரிய பையிங் டெல்டா இல்ல. ஸோ அந்த ஒரு கேண்டில்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் பையிங் டெல்டா வந்தது. அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி கொஞ்சம் ஸ்லோவா ரைஸ் ஆனாங்க. ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த கன்சாலிடேஷன்க்குள்ள வந்துட்டாங்க. பிகாஸ் 24,800 குட் நாட் பிரேக். ஸோ அந்த லெவல பிரேக் பண்ண முடியலன்னா, விச் இஸ் கோயிங் டூ பி a ஸ்ட்ராங்கர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் அப்கமிங் டேஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, 24,650 அண்ட் ஃபர்தரா இந்த லெவலையும் பிரேக் பண்றாங்க அப்படின்னா, 24,500 to 400 எங்க வேணா சப்போர்ட் சிஸ்டம் ஃபைண்ட் பண்ணலாங்க. ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸஸும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல் குட் பி த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். பிகாஸ் இந்த இந்த இடமே பார்த்தீங்கன்னா, ஒரு பையிங் சிங்கிள் பிரின்ஸ் வச்சு இந்த லெவல நம்ம நெறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல. தட் இஸ் 24,400 ஜோன். லாங் டைமா ஒரு 4, 5 நாள் ரெசிஸ்டன்ஸா இருந்த லெவல உடைச்சு ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட் வச்சு மார்க்கெட் திரும்பவும் இந்த லெவல்ல வந்து சப்போர்ட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ திஸ் லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி த கீ லெவல் பார்த்தீங்கன்னா 24,400. 24,500 could be the second level of support and 24,400 which is the main level of support for Nifty. ஸோ நிஃப்டிய பொறுத்தவரையும் நாளைக்கும் நம்ம ப்ரொஃபைல வந்து வாட்ச் பண்ணலாம் லைவ் மார்க்கெட்ல. ஸோ எஃப்எம்சிஜி, மீடியா இது எல்லாமே டவுன். பட் எஃப்எம்சிஜி வந்து நம்ம ப்ரியாராவே பார்த்திருந்தோம். பிகாஸ் சூப்பர்ப் கன்சாலிடேஷன்லேருந்து வெளியில வந்தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து கிளியர் பேலன்ஸ்டு மார்க்கெட். ஸோ ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நல்ல மொமெண்டம் குடுத்திருந்தாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி தொடர்ந்து கொட்டாக்கும் குடுத்திருந்தாங்க. ஐபியோட அப்சைட்ல. அண்ட் தென் ஃபாலோயிங்கா வந்து பேங்க் நிஃப்டியால இந்த இடத்த தாண்ட முடியல. விச் இஸ் 54,000. ஸோ விச் இஸ் கோயிங் டூ பி அ ஸ்ட்ராங்கர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் அப்சைட். 54,000ன்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து கிளியரா அந்த இடத்துல எக்ஸஸும் மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ 53,700ல தான் பிஓசி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துலேருந்து பேங்க் நிஃப்டி மேல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் குட் பி 54,860 to 53,860 to 54,000. இந்த லெவலே ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் ஜோன் தான் பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரையும். ஏன்னா இன்னைக்கும் எக்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தரா இந்த லெவல தாண்டின ஒரு அக்செப்டன்ஸ் வந்து கண்டிப்பா பேங்க் நிஃப்டிக்கு தேவை. ஆன் டாப் ஆஃப் இட் 54,200 this could be the second level of resistance for bank nifty. ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரையும் இந்த இடத்துலேருந்து கீழ வராங்க அப்படின்னா, இன்னியோட இன்ட்ராடே சப்போர்ட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐபி எக்ஸ்டென்ஷன் அப்சைட் குடுத்தாலும், பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் பிஓசிக்கு கீழ தான் இன்னையோட க்ளோசிங்கே நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் would be 53,400 which is intraday சப்போர்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 53 53,200 ஜோன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த டேல தான் இந்த பிஓசியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த பிஓசி அண்ட் ஐபி எக்ஸ்டென்ஷன் அண்ட் தென் திஸ் டே சப்போர்ட் ஆல் கோயின்சைட். அண்ட் நெக்ஸ்ட் டேவோட ஐபியோட லோவும் உங்களுக்கு அதுதான் காமிக்குது. ஸோ all 3 days together 53,200 could be the second level of support. And the ultimate support ன்னு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, stronger level of support is 53,000 to 52,800. ஸோ நல்ல ஒரு எக்ஸஸும் பில்ட் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்சைடில் இந்த 54,000 தாண்டின ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கவே இல்லை. விச் இஸ் அ ரவுண்ட் நம்பர் அகெயின். ஸோ இதை தாண்டின ஒரு அக்செப்டன்ஸ் டெஃபினட்டாக தேவை. or else these are the very important level to watch for support. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இன்னைக்கு வந்து பிரைவேட் பேங்க்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பையிங் எக்ஸஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1,870ல ஆல்மோஸ்ட் க்ளோசிங். ஸோ ப்ரொவைடட் நாளைக்கு எந்த மாதிரியான ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான அனாலிசிஸ்லாம் வந்து டெய்லி லேர்னிங்காக வேணும் மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு வேணா மெம்பர்ஸ் டீப் லேர்ன் செக்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பிரிண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதில் வந்து பிளேஸ் பண்ணுறோம். சிங்கிள் பிரிண்ட் இன்னைக்கு என்னெல்லாம் ஸ்டாக்ஸில் சிங்கிள் பிரிண்ட் செல்லிங்காக இருக்கட்டும், பையிங்காக இருக்கட்டும், இதுக்குண்டான ரிலவெண்ட் வீடியோ வந்து அங்கே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டெய்லி லேர்னிங்கோட இந்த மாதிரியான சிங்கிள் பிரிண்ட் ஸ்டாக்ஸும் நீங்கள் அங்கே வாட்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்.